வணக்கம். நாம் இன்னைக்கு சூப்பரான ஒரு முட்டை பிரியாணி பார்க்கலாம். நம்ம முட்டையை வேக வச்சு போட்டு ஒரு பிரியாணி பண்ணியிருப்போம். ஆம்லெட் போட்டு பண்ணியிருப்போமா? இப்போது ஆம்லெட் போட்டு ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு ஜாரில் இஞ்சி 4 துண்டு, ஒரு 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 3 தக்காளியை 4 அரிஞ்சு போட்டு அதை ஒரு ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சு 1 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து நல்லா காஞ்சதுமே எடுத்து வச்சுருக்கோம்ல ஸ்பைசஸ் அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்குறோம். வெங்காயம் நல்லா கோல்டு ப்ரௌன் வந்ததுமே ஒரு தக்காளி, பெரிய தக்காளி எடுத்து நல்லா நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அரைச்சி விழுதையும் சேர்த்துட்டு இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அது வதங்குற நேரத்தில் ஆம்லெட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஆம்லெட்டுக்கு 4 முட்டை எடுத்திருக்கேன், அதை உடச்சி ஊற்றி கொஞ்சம் பச்சை மிளகாய், வெங்காயம், மிளகு, இந்த முட்டைக்கு தேவையான உப்பு மட்டுமே சேர்த்து நல்லா அடித்து ஆம்லெட் போட்டுக்கலாம். இந்த ஆம்லெட்டை அப்படியே திருப்பி போடாமல் தோசை மாதிரி எடுக்காமல் இதை 4 மடித்து ஒரு பேக் மாதிரி எடுக்க போகிறோம். 4 மடித்து ஒரு பேக் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு டிஷ் இது. 4 மடிக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் வெளியே வரும், அது பரவாயில்ல. திரும்ப நீங்கள் திருப்பி போட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது எல்லாமே அழகாக அது பிரெட் மாதிரி வந்துடும். வச்சிருக்கிற எல்லா ஆம்லெட்டையும் ஊற்றி இந்த மாதிரி பேக்காக எடுத்துக்கலாம். இந்த பிரியாணி செய்யறதுக்கு நான் 1.5 கப்பு ரைஸ் எடுத்து, பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1.5 கப்பு ரைஸ் எடுத்து ஒரு 1/2 hour வந்து ஊற வச்சுருக்கேன். 1/2 hour ஊற வச்சதால ரைஸ் வந்து சீக்கிரமாக வெந்துடும். 1க்கு 1.5 கப்பு தண்ணி, நீங்கள் எத்தனை கப் எடுத்தாலும் சரி, அதுக்கு 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி. ஸோ பேக்காக எடுத்து வச்சதுக்குமே வெங்காய தக்காளி வதங்கினதுமே இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடரும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அந்த மசாலா வந்து கருகக்கூடாது, அதுக்காக. இப்போ பேக்காக எடுத்து வச்சுருக்க ஆம்லெட்டையும் கூட இந்த வெங்காய தக்காளி மசாலாவோடு சேர்த்து 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்து வச்சுருக்கிற 1.5 கப்பு ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணி குக்கர் மூடி போட்டு ஒரு விசில், தென் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பரான எக் ஆம்லெட் பிரியாணி ரெடி. ஆம்லெட் எதுவுமே உடஞ்சிருக்காது, இப்படி முழுசாக இருக்கும். அழகாக நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு சமைக்க தெரியும், இவ்வளோ டீட்டெயில் வேணான்றவங்களுக்கு நம்ம ஷார்ட்ஸாகவும் நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. எனக்கு சமைக்கவே வராது, எனக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் நேம் தெரியாது, அளவுகள் எனக்கு தெரியணுன்றவங்களுக்கு தான் இந்த டீட்டெயில்டு வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.